நாமத்தினாலே மறுபடியும் நாங்கள் இந்த 8ஆம் மாதத்தின் முதல் வாரத்திலே சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சிகிறோம். முதல் நாளிலே ஆண்டவர் இந்த 7 மாதங்களை ஆச்சரியமாக நாங்கள் நடத்தி நம்மை பாதுகாத்து சுகத்தோடு வந்ததற்காக திறமைக்காக நன்றி செலுத்தி நான் சொல்லிப்போம். பரிசுத்த அன்பர்களே பிதாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இது கர்த்தர் ஒரு பொன்னாள், இதில் மகிழை கொண்டு வார்த்தைபடி மகிழ்ச்சியோடு நாங்கள் உங்களுக்கு ஆராதனை செய்ய உதவி செய்கிறாங்க. நீரை பாராட்ட எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையின் தலைமைகளோடு இருப்பதாக வழிநடத்துவதாக ஆசிரியப்பதாக பாடல் செய்வதாக ஆசிரியம் நாராயணக்காக ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆண்டரை ஆசிரியப்பதாக பெரிய காரியங்கள் செய்யும். ஈஸ்வரன் குறிப்பிட்டதாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ உங்களுக்கு செய்யப்படும் என்று அந்த ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக 407வது பாடல், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், சரளானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம்
யாக்கோபே நீ வேறென்றுவாய். 390வது பாடல். யாக்கோபே நீ வேறென்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி கொடுப்பாய், பூமியை நாம் நிரப்பிடுவாய்.
459வது பாடல். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. நேசிக்கிறேன் உம்மை தானே
ஹalleluya. நேசிக்கிறேன் உம்மைதானே ஐயா. நிலையில்லாத இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே கர்த்தாவே, நீதான் எங்களுக்கு நிம்மதி, நீதான் எங்களுக்கு நிரந்தரம், நீதான் எங்களை வழி நடத்துகிறவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் பள்ளங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர், மேடுகளை தகர்த்து எரிகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். உம்மை போல் ஒரு நேசர் இல்லை கர்த்தாவே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், முழு இருதயத்தோடும் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவரா, இதுவரைக்கும் வழி நடத்தி வந்தவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நான் நன்மைகளை பெற்றுக்கொண்டேன், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த கால கட்டத்திலே எத்தனையோ இழப்புகள் நமக்கு வந்திருக்கலாம். இவைகளின் மத்தியிலும் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக, தேவன் நம்மை வழி நடத்துபவராக, தேவைகளை சந்திப்பவராக, நமக்கு நன்மைகளையே செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் மெய்யான திராட்சை செடி. நாம் அவரில் இருந்து அவரில் அட்டாச் ஆகி இருக்கிற கொடிகள், நிலைத்திருக்கிற கொடிகள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை சுத்திகரித்து அதிக கனி கொடுக்கும்படியாக செய்கிற தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. உம்மை அல்லாமல் இந்த உலகத்தில் எங்களை நேசிக்கிறதற்கும், எங்களை அரவணைப்பதற்கும், எங்களை வழி நடத்துவதற்கும், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கும் வேறொருவர் இல்லை கர்த்தாவே. ஹalleluya. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்கி தொழுது கொள்ளுகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மை ஏதுவாக செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்யாத தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான தவறுகளையும் செய்யாத தேவன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹalleluya. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி இருக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவை நிறைவேறிதான் தீரும். ஏனென்றால் நம்மை பொறுத்ததல்ல, அது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். ஹalleluya. ஆபிரகாம் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளுவான், ஒரு சுதந்திரவாளியை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணின பொழுது அவன் காத்திருந்தான். முடிவிலே அவன் தன்னுடைய சரீரம் செத்து கிடந்ததை எண்ணாதிருந்தான், விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் அவனுக்கு ஒரு தன் வார்த்தையை நிறைவேற்றி ஒரு சுதந்திரவாளியை கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. செத்து கிடக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே உயிர்ப்பிக்கப்படுவாயாக என்று சொல்லுங்க. ஐயோ, இந்த காரியம் செத்து கிடக்கிறதே, இந்த காரியம் செத்து கிடக்கிறதே என்று நாம் தேவனை நோக்கி கதறிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என் சூழ்நிலை, தேவனே என் சூழ்நிலை மாற வேண்டும். ஹalleluya, ஹalleluya. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். ஓ ஹalleluya, ஹalleluya. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசித்து ஜெபித்த பொழுது ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவள் ராஜாவின் முன்பாக போய் நின்றாள். அந்த இடத்தில் ஞானமாய் பேசினார். அப்பொழுது ஆண்டவர் காரியத்தை மாறுதலாக செய்து முடித்தார். ஹalleluya. நாமும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இதுவரை செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இனிமேலும் செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தத்தளிப்பின் பாத்திரத்தை நீ இனி
குடிப்பது இல்லை, வண்டல்களை குடிக்காதிருப்பாய். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, போராட்டம், பிரச்சனை, இதையே தானே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்காதீங்க. ஏனென்றால் அதற்கு பின்பு ஒரு பெரிய அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ வசனத்துக்கு உண்மையா இருந்தபடினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனே நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசித்த ஆமாண்டவரே, எனக்கு முன்பாக நீர் வைக்கிற புதிய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவரை துதிக்க தான் வந்திருக்கிறோம், அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், அவருக்கு ஆராதனையாக துதியையும் கனத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கோரேசின் கரங்களை பிடித்த தேவன், அவர் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கொடுக்கிற தேவன், அதே தேவனை தான் நாம் இன்று ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை அற்புதங்களை செய்தவர். தாவீது சொல்லுகிறான், ஒரு முறை சிங்கத்தை கொன்றேன், கரடியை கொன்றேன், இந்த கோலியாத்தை கொல்லுவேன். உங்களுக்கு முன்பாக என்ன கோலியாத் நின்று கொண்டு இருந்தாலும் சொல்லுங்க, இதுவரைக்கும் என்னை வழி நடத்தி வெற்றியாய் கொண்டு வந்த தேவன் இந்த சூழ்நிலையிலோ எனக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செய்தீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. எல்லாரும் பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. திறந்த வாசல் என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. இந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி, நன்றி, நன்றி தேவா, நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி தேவா. உங்க கிருபையிலே மகிழுகிறோம் நாதா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல்ல தடையில்லாம பிரவேசிக்க செஞ்சீங்க. சின்னவன் என்ன நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. வெண்கல கதவு உடைச்சு போடும், இரும்பு தாழும் உங்களால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. தேவா நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி தேவா. உங்க கிருபையிலே மகிழுகிறோம் நாதா. இயேசுக்கு போன சித்தனாவும் இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால, ரெகபோத்து தந்தீங்க கிருபையினால. நன்றி, நன்றி, நன்றி தேவா, நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி தேவா. உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா, உங்க கிரியையிலே மகிழுகிறோம் நாதா. ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக திறந்த
திறந்த வாசலை வைத்திருக்கிறவர். நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஏசேக்கு சித்தனாவை முறித்து போட்டு நமக்கு இடம் உண்டாகத்தக்கதாக ரெகோபோத்தை உருவாக்குகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி நாம் அந்த தேவனை ஆராதிப்போம், அவரை தொழுது கொள்ளுவோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நினைத்ததை தடுப்பவன் யார்? அவர் செய்வதை தடுப்பவன் யார் என்று வசனம் சொல்லுகிறது. நானே நிர்ணயித்தேன், நானே செய்து முடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி பார்த்து நாம் ஆராதிப்போம், துதிப்போம், தொழுது கொள்ளுவோம். எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கல்வாரியிலே நமக்காக இரத்தத்தை சிந்தின தேவன். ஹல்லேலூயா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளையிலே நம்முடைய கண்கள் கலங்குகிறது. ஏனென்றால் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே திரைச்சிலையை இரண்டாக கிழித்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் போக வழித்திறந்த அதே தேவன் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலோ நமக்கு வாய்ப்புகளையும் திறந்த வாசல்களையும் வைக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். மனதார அவரை போற்றுவோம், வாயார அவரை வாழ்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வழிகளுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக நீர் எந்த வாசலை திறக்கிறீரோ அதற்குள்ளாக போக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்பமான வாழ்வு ஓ அற்புதமாய் மாறும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற வல்லமை உள்ள சிலுவையில் தொங்கின இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். உம்முடைய கரத்திலே என் வாழ்க்கையை கொடுக்கிறேன். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன், ஏற்றுக்கொள்ளும் தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன், ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தின் தெரியா எடுத்து ஆட்கொள்ளும். அந்த 4 லைன்ஸ் மட்டும் பாடி தேவனிடத்திலே நாம் அர்ப்பணிப்போம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன், ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். ஹல்லேலூயா. தீபத்தின் திரியாய் என்னை எடுத்து ஆட்கொண்டு உமக்காக நான் வாழ, நானும் என் குடும்பமும் உமக்காக வாழத்தக்கதாக, உம் சித்தம் செய்யத்தக்கதாக நான் சிறுகவும் நீர் பெருகவும். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்கள் சபைக்கு தருவீராக. விசுவாச குடும்பங்களிலே அந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கூட அப்பா எங்கள் இந்திய தேசத்தை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னபடி அப்பா, எங்க தேசத்தை நீ கண்ணோக்கி பாரும் அப்பா. தேசத்திலே காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களையும் கர்த்தர் அறிவீரே சப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்திலே நீர் ஒரு சமாதானத்தை இந்த நாட்களிலே கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க தான் ஏசப்பா எங்க தேசத்து ஜனங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுங்கப்பா.
ஆண்டவரே இந்த கொரோனா தேர்ட் வேவ் வராதபடிக்கு எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. அப்பா, எங்கள் தகப்பனே, நீங்க தான் ஏசப்பா தேசத்தின் மீது நாங்கள் அப்பா இயேசுவே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா, தேசத்திலே எந்த ஒரு விதமான கொடிய நோய்களோ வேதனைகளோ வாதைகளோ வராதபடிக்கு எங்க தேசத்தை நீங்க ஆண்டவரே அப்பா பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, எகிப்துக்கு வரப்பண்ணின வாதை ஒன்றையாக உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னபடி எங்க தேசத்திலே எந்த வாதைகளும் எந்த நோய்களும் வராதபடிக்கு தேசத்து ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை கர்த்தாவே ஏசப்பா நீங்க பாதுகாப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுக்காக அல்லவோ ராஜா அடிக்கப்பட்டீரே ஆண்டவரே, நொறுக்கப்பட்டீரே அப்பா. எங்களுக்காய் கல்வாரியிலே உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கொடுத்தீரே அப்பா. எங்களுடைய நோய்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. அந்த ரத்தத்தினாலே அப்பா இந்த நாட்களிலும் ராஜா எங்கள் தேசத்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் அப்பா, பாதுகாப்பை தாரும் கர்த்தாவே. அப்பா ராஜா, இந்த நோய் திரும்பவும் வந்து மக்களை தாக்காதபடிக்கு தேவன் தாமே ராஜா ஒவ்வொருவரையும் சுற்றி நீர் அக்கினி வேலையெடுத்து எங்கள் தேசத்தை சுற்றி நீர் அக்கினி வேலையெடுத்து அக்கினி மதிலாயிருந்து காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்க அப்படியே செய்கிறதுக்காக நன்றி அப்பா. இன்னும் யாரெல்லாம் கூட அப்பா தேசப்பா ஆண்டவரே பலவீனப்பட்டு சுகவீனத்தோடு கர்த்தாவே வீடுகளிலும் ஹாஸ்பிட்டலிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா. எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும் அதை கர்த்தர் நீர் குணமாக்க வல்லமை உள்ளவர் கர்த்தாவே. யெகோவா ரப்பா, சுகம் தருகிற தேவன் நீர் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் தந்து அந்த வியாதி படுக்கையிலிருந்து அவர்களை ஆண்டவர் நீர் விடுவித்து அவர்களுக்கு ஜீவனையும் உடைய பலனையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவருக்கும் நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. நீங்களே அப்பா ராஜா எங்க தேசத்து ஜனங்களையும் எல்லாரையும் நீங்க உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றும் பொறுப்பான கரங்களே ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த மாதத்திலும் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் உள்ளவர்களை நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பிறந்த நாட்களில் திருமண நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசிரியராக வருஷத்தின் நன்மையால் முடிச்சுட்டு பாதையெல்லாம் மெய்யாய்க்கொள்ளட்டும், நன்மை கிருபை தொடரட்டும். இந்த வருஷத்தை புதிய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நம்முடைய அந்த ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே நம்முடைய கிருபையினால் நிரப்ப முடிய ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் நிரப்பும் பெரிய காரியம் செய்யும். இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே. எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். வாக்குத்தத்த வசனம் எரேமியா 17:8. அவன் கண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3 வாசிக்கும் போதோ சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த 2 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரே மாதிரி சொல்வதை போல காணப்படுவதை பார்க்கிறோம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல்
இருப்பான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. உலக மக்கள் சொந்த வீடு, 4 சக்கர வாகனம், நல்ல உணவு, ஆரோக்கியமான உடல், நிறைய பணம் இவைகள் உடையவர்களாக இருந்தால் மக்கள் செழிப்பாக இருக்கிறார்கள் என்று யோசிக்கிறாங்க. ஆனால் தேவனோ வேத ஒழுங்கின்படி வாழுகிற மக்களைத்தான் செழிப்புள்ள மக்கள் என்று கூறுகின்றார். இந்த மாதத்திலும் ஒரு செழிப்புள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவன் செழிப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? கர்த்தரை எப்பொழுதும் நம்பி வாழ்வதாகும். அந்த எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் தான் இந்த 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி காணப்படுவான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். கர்த்தரை எப்பொழுது நம்பி வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலைக்கும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கர்த்தரை நம்பி நாம் வாழ முடியும். தேவனை நம்பாமல் நான் ஒரு விசுவாசி என்று சொல்லுகிறவன் கிறிஸ்தவனே கிடையாது. தேவனை விசுவாசிக்காமல், தேவனை நம்பாமல் நான் விசுவாசி என்று சொல்லுகிறவன் கிறிஸ்தவனே அல்ல. தம்மை உயிர்த்தெழுந்தார் என்று நம்பாமல் சந்தேகம் கொண்ட தோமாவை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிர என்று சொன்னார். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே அவரை அண்டிக் கொள்ளும் யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17:7 நாம் வாசித்தோம். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். 17ஆம் எரேமியா 17:8 சங்கீதம் 1:3 பார்க்கும்பொழுது இந்த 2 வசனங்களும் ஒருமித்து காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். நாம் அவரை முழுவதும் நம்பினால் மட்டுமே அவர் செழிப்புள்ள வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 17:8 காணும் மரத்தின் வேர்கள் உறுதியான கிறிஸ்துவ வாழ்க்கையையும், இலைகள் பச்சையான பசுமையான கிறிஸ்துவ வாழ்க்கையும், கனிகள் கனி தரும் கிறிஸ்துவ வாழ்க்கையும் விளக்குகிறது. 3 காரியங்களை நாம் பார்த்து நாம் முடிக்க போகின்றோம். முதலாவது, உறுதியான கிறிஸ்துவ வாழ்க்கை. அவர் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுவதுமான மரத்தை போல் இருப்பார். விசுவாசிகள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். ஒரு மரத்தின் தோற்றத்தை வைத்து அதனுடைய உறுதியை நாம் கணிக்க முடியாது. அதன் வேர்களின் பெருக்கத்தை வைத்துதான் அதன் உறுதியை நாம் நிதானிக்க முடியும். இங்கு இந்த மரம் கால்வாயின் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. கால்வாய் என்பது நதிகளின் சிறு பகுதிகளாக இருக்கும், சிறு பகுதிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நதியோரத்தில் வளரும் மரத்தின் வேர்கள் ஆழமாக ஊடுருவி பரவுவதற்கு ஏற்றதாக அதனுடைய நீர் ஈரப்பதம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஈஸியாக வேர்கள் உள்ளே ஆழமாய் போவதற்கு வசதியாக இருக்கும். ஒரு ஹார்டான சாயில்ல வேர்கள் போவது கொஞ்சம் கடினம். ஆனால் இங்கு நதியோரத்தில் இருக்கக்கூடிய மரத்தின் வேர்கள் ஆழமாக, வேகமாக கீழே ஆழமாக போகக்கூடியதாக இருக்கிறது. நதி என்பது வேதத்திலே பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு மரத்திற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அவ்வளவாக உறுதியான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியமாய் இருக்கிறார். மேலும் என்னிடத்தில் விசுவாசிக்கும் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 சொல்லியிருக்கிறார். தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட மரத்திடத்திலிருந்து 2 விதமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அவை ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை, ஆவியினால் நடத்தப்படக்கூடிய வாழ்க்கை. 2 விதமான வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்திலே இந்த சபை ஆவியினால் நிரப்பப்படாதவர்கள் அல்ல, ஏற்கனவே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் தான். ஆனால் பெற்றிருக்கும் அபிஷேகத்தை விட அதிகமாக ஆவியில் நிரப்பப்பட வேண்டும் என்று இங்கு பவுல் அப்போஸ்தலன் அவர்களை வற்புறுத்தலை பார்க்கின்றோம். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் ஆகியவை ஆவியின் பூரண நிறைவு அல்ல என்று அநேக விசுவாசிகள் ஆரம்ப அனுபவங்கள் மட்டும் பெற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து சில வருடங்கள் கழித்து அவர்கள்
காய்ந்த மரங்களைப் போல மாறிவிடுவதை பார்க்கின்றோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று வேதம் சொல்லுவதை பார்க்கின்றோம். கீர்த்தனை ஞான பாடணுன்னு சிஎஸ்ஐ போயிடணும்னு அர்த்தம் அல்ல. சூத்திரம் எல்லாரும் நாம் எந்த பாட்டையும் நாம் பாட முடியும். பக்தி என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற ஒன்றாகும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியான நேரங்களில் மாத்திரம் நாம் கர்த்தரை துதித்து பாடுகிற அனுபவம் அல்ல. ஆவியின் பூரண நிறைவினால் அது வெளிப்படுத்தாது. துக்க நேரத்திலும் சோர்வின் நேரத்திலும் எதிர்பாராத சம்பவங்கள் நமக்கு நேரிடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடி கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே அவர் சொன்னார். இங்கு ஆவியினால் வழிநடத்துதலை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் சுவிசேஷனாகி பிலிப்பை நோக்கி நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றார். அந்த ரதத்திலே எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தாகிய மந்திரி அவனது பொக்கிஷதாரியாகவும் இருந்தவன். 53ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டு போறான். அர்த்தம் தெரியாம வாசிக்கிறான், வழங்காமலே வாசித்து கொண்டிருக்கிறான். சில வேளை நம்மை போல ஆவியானவரினுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்த பிலிப்பு அந்த வசனங்களின் பொருளை அவனுக்கு விளக்குகிறார். அவனை பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்புக்குள் அவனை வழிநடத்தி ஞானஸ்நானத்துக்குள்ளும் வழிநடத்ததை பார்க்கின்றோம். போ என்றால் நாம் போகணும். ஆவியானவர் நில் போகாதன்னு சொன்னால் நம்ம போகக்கூடாது. அதனுடைய செய்யவும் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16:7 பரிசுத்த ஆவியானவர் பவுலையும் அவனை சேர்ந்தவர்களையும் பித்தினியா நாட்டுக்கு போகாதபடிக்கு தடை செய்ததை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் வேர்கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவரால் கட்டப்பட்டு நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது நதியோரமாய் தன் வேர்களை விட்டு உறுதியாய் நிற்கிற மரத்தை போல ஆவியினால் நிறைந்து ஆவியானவரால் நடத்தப்படும் ஒரு உறுதியான கிறிஸ்துவ வாழ்க்கையை பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ முடியும். ஹல்லேலூயா. முதலாவது உறுதியான கிறிஸ்துவ வாழ்க்கை. இரண்டாவது பசுமையான கிறிஸ்துவ வாழ்க்கை. எரேமியா 18:17 பார்க்கிறோம், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். பச்சை பசையல் என்று இலைகளுடைய மரத்தை பார்க்கும் பொழுது அது கண்களுக்கே நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும். கிறிஸ்தவர்கள் பசுமையான மரத்திற்கு ஒப்பானவர்கள். யோபு 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்றார், என் தோல் என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. வெயிலின் உஷ்ணம் சரீரத்தை எவ்வளவாய் பாதிப்படைய செய்கிறது என்று யோபு தெளிவாக இங்கு சொல்வதை பார்க்கின்றோம். உஷ்ணத்தினால் உள்ளிருக்கும் எலும்புகள் வறட்சியடைந்து காய்ந்து போவதை பார்க்கிறோம். சரீரத்தின் ஆரோக்கியத்தை இது பாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்திய 20ஆம் அதிகாரம் 12ஆம் வருஷத்திலே, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு கடைசி மணி நேரத்திலே 11ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு வந்த இவர்களுக்கு சமமாக்கினீர் என்று ஜனங்கள் முதலாவது அவர்கள் வேலைக்கு வந்தவர்கள் முறுமுறுத்தார்கள். சங்கீதம் 52:8 பார்க்கும்பொழுது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன். ஓசியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை தீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். இங்கே நம்ம ஊர்ல பார்க்கும்பொழுது மரங்கள் இஷ்டமா வளருது, ஷேப்பெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆனால் பாலஸ்தீன தேசத்திலே இஸ்ரேல் தேசத்துக்கு போயின்னு சொன்னால் ஒலிவு மரத்தை பார்த்துட்டு சொன்னால் எல்லாமே ஒரு ஷேப்பா கரெக்டாக அங்கே இருக்கிறத பார்க்குற ஒரு அழகு இருக்காது. ஒலிவு மரத்தை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இல்லை, கரெக்டாக அந்த ஷேப் ஒலிவு மரத்தில் எல்லா மரங்களுக்கும் வருகிறது நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒலிவு மரம் அது அலங்காரமானது, ஆசீர்வாதமானது, மிக பிரயோஜனமுள்ள மரம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பசுமையாய் நாம் கனித்த இலைகள் உள்ளவர்களாக நாம் இருந்து நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதாக. கடைசியாக கனித்தரும் கிறிஸ்துவ வாழ்க்கை, கனித்தரக்கூடிய கிறிஸ்துவ
வாழ்க்கை. மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மத்தேயு 3:10 இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே ஓடப்படும். நான் பாடின பாடல் விதமாய் நல்ல கனி கூடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே ஓடப்படும். மத்தேயு 21:19 இயேசு தம் சீஷருடன் நடந்து போகையில் அத்திமரத்தை அவர் கண்டார். அதில் ஏதாவது கனி கிடைக்குமா என்று பார்த்தார். ஒன்றையும் காணவில்லை. அவர் அந்த மரத்தை சபித்தார். அது அவ்விதமே பட்டு போயிற்று. ஆண்டவர் மனிதனை சபிக்கல, மனுஷனை சபிக்கல, மரத்தை சபித்ததை பார்க்கின்றோம். அது அவ்விதமே பட்டு போயிற்று. உன்னத பாட்டு 2:3 காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரர்களுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிற்று. இது மனவாட்டினுடைய சொற்கள். உன்னத பாட்டு 4:16 என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாரார். தோட்டம் யாருக்கு சொந்தம்? நேசருக்கு சொந்தம். கனிகள் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை ருசிப்பாராங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் கனி கொடுக்கக்கூடியவர்களாக கலாத்தியர் 5:22 சொல்லப்படுகிறபடியாக ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் இப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதான இந்த 9 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஆண்டவர் உதவி செய்வதாக. அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் சுபாவத்தை போன்று நம்முடைய சுபாவங்கள் இருப்பதுதான் அதுதான் இனிமையான கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். நீதிமொழிகள் 16:24 நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துதல், நன்மை செய்தல், திவ்ய சுபாவங்கள் நிறைந்த வாழ்க்கை, இவைகள் எளிமையான கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. மற்ற இடத்துல நாம் அன்பு காட்டுறது. உலகத்தில் நாம் எதையுமே எடுத்து போகிறது. மற்ற இடத்துல நாம் கூடுமானம் மட்டும் அன்பாய் நாம் இருக்க வேண்டும். அத்தனை சொல்கிறேன். யூடியூப்பில் பார்க்குறோம், ஒரு அம்மாவுடைய பர்ஸை திருடிட்டு போகிறான். ஒரு நாயை போய் அவங்ககிட்ட பிடித்து கொண்டு வந்து திரும்பி கொடுத்தா அந்த நாயை அந்த அம்மா எட்டு வருகிறான். ஸோ இன்னொரு கார் அந்த அம்மா பின்னாடியே வந்துட்டு போது கார் பின்னாடியே அந்த அம்மா வெடிக்க போகிற நேரத்தில் இந்த நாயை தள்ளி விடும்போது நாயை போட்டு அடிக்கிறான். மிருகங்கள் நன்றியுள்ளதாக இருக்கிறத பார்க்கின்றோம். நாம் ஒரு யோவான் 15:5, 5, 7, 8 யோவான் 15, 5, 7, 8 யோவான் 15, 5, 7 and 8 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய் இருப்பீர். நாம் அவரை நிலைத்திருந்தால் அவர் நம்மை கனி கொடுப்பதாக நம்மை மாற்றுகிறதே இருக்கிறார். கர்த்தருக்கு நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி மரமானது, கொடியானது மரத்தை பற்றி கொண்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் மரத்தை கொடிகள் பிடிப்பது போல நாம் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள் நிலைத்திருந்து வேர் பற்றி உறுதியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வோம். பசுமையான ஆரோக்கியத்துடன் திவ்ய சுபாவங்களுடன் மிகுந்த கனிகளை கொடுக்கும் வாழ்க்கை வாழும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். சுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களுடைய பேசின வார்த்தைகளுக்காக சூத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே உங்களுடைய கிருபையின் கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் உமக்கு நிலைத்திருக்குவோம், மிகுந்த கனிகளை கொடுக்குவோம். கர்த்தாவே சோத்திருக்கிறோம். மயமனமற்ற வாழ்க்கை வாழுவோம். உங்களுடைய சுபாவங்களிலே மற்றவர்களிலே ஆண்டவரை சோத்திர அன்பை காட்டுவோம். நீர் எங்களுக்கு உதவி முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உறுதியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ உதவி எல்லா கனத்துறைகள் எடுத்துக்கொண்டு எங்களை முற்றுமுடி நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். எங்களை ஆஸ்வதிக்க போதுமானவர்.
தாழ்த்து கொடுக்கிறோம். செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். இந்த மாதத்தை ஆசிரியத்து கூட இந்த மாதத்திலும் எல்லா விசுவாசியுடைய தேவைகளை சந்திப்பதா, ஒவ்வொருடைய குடும்ப தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கிய சௌகத்தையும் கட்டிடும், பெரிய காரியங்கள் செய்யும், கனத்தில் நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகலமான மறவாதே. கர்த்தரை இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் ஆசீர்வாதம் நம்மளோட விறகு மட்டும் காப்பாராக.